வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு டாப் 5 லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபிட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th இதில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோடைய ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு டிசைன் டோனோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்குது. ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டரை தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன் ப்ரெசன்ஸ்ன்றதுல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டர். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 110.9 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோடில் ஒரு பெஸ்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இது மாதிரி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதும் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 104 kg, சீட் ஹைட்டு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டும் நல்ல ஒரு லோயாக இருக்குது. வண்டியோட வெயிட்டும் கம்மியாக இருக்குன்றப்ப ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு ஈஸியான ரேஞ்சில் தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 78,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 86,000 முடியுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும் வச்சுக்கலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் டிசைன் ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்கூட்டர் தயாரிங்கிறப்ப ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட ப்ரெசன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான அந்த ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சீட்டிங்லாம் உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக நல்லா ஸ்பேஸியாக கொடுத்துருப்பாங்க. ஃபுட்போர்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டர் ஸ்டோரேஜ்லேயும் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் ஸ்பேஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு ஓவரால் ப்ராக்டிகாலிட்டியும் இந்த ஒரு ஸ்கூட்டரில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, 24.4 லிட்டர்ஸ்க்கான அண்டர் ஸ்டோரேஜ்ன்றது வருது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.3 bhp அண்ட் 10.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட்டு 773 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 99,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,90,000 கிட்ட வரைக்கும் வருது. உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் ப்ளஸ் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. இவங்க மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஓனர் ரிப்போர்ட்டர் ஒரு 47 மாதிரி தருன்ற மாதிரி சொன்னாலும் நீங்கள் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கிள் இருக்கிற இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு பெட்டர் மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc அது நிச்சயம் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோடைய டெஸ்டினி 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் வச்சுங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர், அதுவும் குறிப்பாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்லையும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ரெட்ரோ ஸ்டைலிங்கில் பட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் அண்ட் சீட்டிங் ஸ்பேஸ்லாம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்டர் ஸ்டோரேஜ் மட்டும் 18 liters தான், பட் மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 59 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக உங்களுக்கு இதை மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான மைலேஜ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒரு 50 கேம்பிள் அந்த மாதிரி ரேஞ்சு கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு வரும். அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குன்றது. பவரும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸும் பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கிங் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 115 கேஜி. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்க 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 99,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 முடியுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவுடைய ஃபெசினோ 125 ஆமாங்க. இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் சூப்பர் ரிஃபைன்டான ஒரு இன்ஜினோடைய ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுவும் நல்ல ஒரு கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைலிங்லன்னு வரும்போது நிச்சயமாக இந்த ஃபெசினோவை தவிர்த்துட்டு வேறு பெஸ்ட்டான ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளாக இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன். அதான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாசிக் அண்ட் நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைனே சொல்லலாம். உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ்லையும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்து வேறு லெவலில் வச்சுருப்பாங்க இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்துச்சுங்களா 8.04 பிஹெச்பி அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 49 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு 60+ தந்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ன்றதுனால நீங்கள் இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு ஒழுங்காக ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின்ன்றதுனால நிச்சயமாக ஒரு டீசெண்டான ஒரு நல்ல மைலேஜ் நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ஆப்ஷனாக வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. யூபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 99 கேஜி. சீட் ஹைட்டு 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 96,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலில் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராகவே பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஆமாங்க. இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே நல்ல மைலேஜ் தரக்கூடிய நல்ல ஒரு இனோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கூட்டர்னா அது நிச்சயமாகவே நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மாடர்ன் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டச் இருக்கக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். ஆமாம், மற்ற எல்லாரும் ரீசெண்ட் டைம்லன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஓரியன்ட் அதை மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டிவிஎஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு இன்னோவேட்டிவ் டோனுன்றதை ட்ரை பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். அது ரியலி நல்லாவுமே இருக்கும் கூட. ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கும் இதில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்களை பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 113.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு 33 லிட்டர்ஸ்க்கான அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் எடுத்து வந்து ப்ராக்டிக்கலாக ஃப்ரண்ட்லேயே கொடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 7.91 பிஹெச்பி அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 95-6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகுது. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 49 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக நீங்கள் இதை விடையும் கூட ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 கேஜி. சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 95,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,09,000 முடியுதுனப்போ ப்ரைஸிங்லையும் ஒரு சூப்பரான ரேஞ்சை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிறதுமே ஸ்லைட்லி அந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான்றதுனால உங்களுக்கு இந்த வெஹிக்கிளும் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிப்போம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.